தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு ஒரு வியப்பான, வேடிக்கையான, அதே நேரத்தில் என்னை அறியாமலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன வியப்பு அல்லது வேடிக்கை என்று சொன்னால், அண்மையிலே மறைந்த பாசறை பாணர், தமிழீழ விடுதலை குயில், மதிப்பிற்குரிய அண்ணாச்சி தேனிசை செல்லப்பா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு படத்திறப்பு நிகழ்ச்சி வருகிற 17ஆம் மக்கள் சென்னை படப்பையிலே நடைபெறுகிறது. நான் இன்றைக்கு காலையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், ஆற்றல் மறவர், அன்பு தம்பி தி வேல்முருகன் அவர்களை சந்திப்பதற்கு நம்முடைய கோயம்பேட்டு பகுதியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையகத்துக்கு, திருவள்ளுவர் இல்லத்துக்கு சென்றேன். தற்செயலாக அண்ணாச்சி தேனிசை செல்லப்பா அவருடைய மகன் இளங்கோ அவர்களும் அவருடைய அருந்தவர் புதல்வர் பெயரன் பாவேந்தன் அவர்களும் 2 பேரும் அங்கே வந்தார்கள். அழைப்பதில் கொடுத்து வேல்முருகனை உறுதியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். சற்று நேரத்திலே பேச வேண்டிய செய்திகளை பேசிவிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கினோம். இளங்கோ சொல்வார், நல்ல வாய்ப்பு அண்ணா, நீங்கள் எங்களோடு வாருங்கள். நாம் எல்லா தலைவர்களுக்கும் கட்சி எல்லைக்கோடுகளை மறந்து தமிழீழ விடுதலைக்காக குரல் கொடுத்த, பாடுபட்ட, போராடிய தலைவர்கள் இல்லத்துக்கு சென்று குறைந்தது ஒரு 4 பேருக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுப்போம். முதலில் வைகோ அண்ணாச்சி வீட்டுக்கு போவோம் என்று விடாப்பிடியாக என்னை விடாமல் அழைத்து சென்று விட்டார். அங்கே வைகோ அண்ணாச்சி இல்லத்துக்கு போகிற வழியிலே, அண்ணா நகரிலே, சென்னை, ஒரே பரபரப்பு. எங்கு பார்த்தாலும் காவலர்கள், எங்கு பார்த்தாலும் சாலையில் தடுப்பு அமைப்புகள் வைத்து, என்ன என்று கேட்டால், வைகோ அவர்கள் இல்லத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகிறார்கள் என்ற உடனே எங்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை. சரி, போய் பார்ப்போமே என்று அண்ணா நகரில் உள்ள மதிப்பிற்குரிய அண்ணாச்சி வைகோ இல்லத்துக்குள் நுழைந்து விட்டோம். அவரும் ஒரு 2 நிமிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கேள்விப்பட்ட உடனே கீழே வந்து ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசி கொண்டிருக்கிறார். என்னை பற்றி பேசுகிறார், தமிழீழ விடுதலை போராட்டத்தில் என்னுடைய பங்களிப்பை பற்றி பேசுகிறார், தூத்துக்குடி நாசகர ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டதிலே என்னுடைய பங்கை பற்றி பேசுகிறார். நான் அவருடைய பங்களிப்பை எல்லாம் நினைவு கூர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் சொன்னேன், அண்ணா பொறுத்தரல வேண்டும், மாண்புமிகு முதலமைச்சர் உங்களை சந்திக்க வருகிறார், நாங்கள் விடைபெறுகிறோம் என்று சொன்னேன். அவ்வளோ உயர்ந்த மனிதர், மாபெரும் தலைவர், அரசியலில் பின்னோக்கி போய்விட்டார், அது வேற செய்தி. ஆனாலும் ஒரு வலிமை மிக்க தலைவர், அரசியல் கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகளுக்கு அப்பால் எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் சொன்னார், வியனரசு, நான் எழுந்தேன், வியனரசு உட்காருங்கள், முதல்வர் வரட்டும், பார்த்து கொள்ளலாம், நீங்கள் உட்காருங்கள், எப்போவோ ஒரு முறை வருகிறீர்கள், பேச வேண்டிய செய்தியில் பேச வேண்டாமா, உட்காருங்கள் என்று அரை மணி நேரம் பேசியது மட்டுமில்லாமல் படம் எடுத்து விட்டு வீட்டிலே தாழ்வாரத்தில் வந்து அங்கே இருக்கிற படங்களை எல்லாம் அடையாளம் கட்டி என்கிட்ட விளக்கம் சொல்வேன். என்கிட்டையும் தம்பி இளங்கோ பாவேந்தன்ட்ட விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்புறம் நான் வலுக்கட்டாயமாக அதுக்குள்ளே காவல்துறை, உளவுத்துறை, ஒற்றுத்துறையெல்லாம் பரபரப்பாக அவர்கள் வேலையை பார்த்துக்கோ. நான் தான் விடை பெற்று வந்தேன். பிறகு விடை பெற்று வந்து வெளியே வந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது பனையூர் பக்கத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இல்லம் அங்கே தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் போய் ஒரு நண்பர் வீட்டில், முக்கியமான நண்பர் வீட்டிலே அழைப்பு கொடுத்துட்டு வரோம். முதலமைச்சர் எதிரே வருகிறார், எங்கள் வாகனங்களை நிறுத்துகிறார்கள். இதுதான் வேடிக்கை. அப்புறம் என்னன்னு கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இல்லத்துக்கு முதல்வர் போகிறார் அப்படின்னு பிறகு அங்கே ஒரு 5 நிமிடம் நின்று விட்டு அவர்கள் வாகனங்கள் போன பிறகு நாம் நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் இல்லத்துக்கு சென்றோம். அங்கே போனால் அங்கே ஒரே பரபரம். என்ன என்று கேட்டால், இங்கே முதலமைச்சர் வருகிறார்,
இது என்ன, நம்ம போகிற இடமெல்லாம் முதல்வர் வருகிறாரா அல்லது அவர் போகிற இடமெல்லாம் நாம் போகிறோமான்னு ஒரே குழப்பமாக போய்விட்டது. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வீட்டுக்குள் போய்விட்டோம். செந்தமிழர் சீமான் அவர்களுடைய இல்லத்துக்குள் போய்விட்டோம். அவர் காணொலியிலே பார்த்துவிட்டு ஒரு நண்பரை அனுப்பி, அண்ணனையும் இளங்கோவையும் கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்லுங்கள், முதல்வர் வந்துவிட்டு போன பிறகு அவர்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார். சரின்னு வீட்டுக்கு வெளியே வந்து நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். ஒரு 15 நிமிடத்துக்குள் மாண்புமிகு முதல்வர் ஒரே சத்தம். அப்புறம் பார்த்தா முதலமைச்சர் வருகிறார். சரின்னு போகிற வழியில் தான் நின்றோம். அவர் போய்விட்டு ஒரு 7-8 நிமிடங்கள் கழித்து மீண்டும் வந்தார். மீண்டும் வரும்போது அரிய வாய்ப்பு. 1000 கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம். நேற்றே காணொளி போட்டோம் அவருடைய பதவி ஏற்பு விழா தொடர்பாக. அதிலே சில தமிழ்த்தாய் வாழ்த்தை பெண்ணுக்கு தெளியெல்லாம் நம்ம சொன்னோம். இன்றைக்கு அவருடைய வாகனம் வரும் வழியிலே நான் நின்றதினாலே, சரி என்னதான் இருந்தாலும் 8 கோடி தமிழ் மக்களின் சட்டப்படியான தலைவர், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் என்கின்ற அடிப்படையிலே கைகூப்பி ஒரு வணக்கத்தை போட்டேன். நேராக என்னை பார்த்து அவரும் வணங்கிவிட்டார். வாகனத்துக்குள் இருந்தேன். இப்படிப்பட்ட நிகழ்வுகள். அடுத்து அதை முடித்துவிட்டு என்னுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமிதம் அடைவேன். அவர் மீது எனக்கு வேறுபட்ட கருத்துகள், மாறுபட்ட முரண்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. அது வேறு ஒரு வழியிலே பார்த்துக்கொள்வோம். ஆனால் உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய இல்லத்துக்கு சென்றோம். வேங்கை வாசல், அந்த ஊர் பெயர். ஒரு கிராமத்திலே, ஊராட்சி பஞ்சாயத்து என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த ஊராட்சியிலே ஒரு வீட்டிலே உள்ளே நுழைகிறோம். அவ்வளவு பெரிய மாமனிதர் தன்னந்தனி மனிதராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் இளங்கோவிடம் சொன்னேன், பார்த்து விட்டு வந்த பிறகு, இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த 91லிருந்து 96 வரை இந்திய நாட்டின் பிரதமர் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் வலிமை மிக்க தலைவர் என்று பேசப்பட்ட PV நரசிம்மராவ் இந்த மனிதரை சந்திப்பதற்கு சென்னையிலே 3 நாட்கள் காத்து கிடந்தார்கள். சந்திக்காமல் வரக்கூடாது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், மரியாதைக்குரிய மறைந்த இந்திரா காந்தி அம்மையாரின் கட்டளை. 3 நாட்கள் காத்திருந்து பின்னால் தலைமை அமைச்சராக, அதாவது பிரதமராக வந்த ஒரு தலைவர் இந்த மாமனிதரை 3 நாட்கள் காத்திருந்து சந்தித்துவிட்டு இந்திரா காந்தி அம்மையாரை சந்திக்க தில்லி சென்றார். அப்பேற்பட்ட தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் வாயினாலே மா வீரன் என்கின்ற பட்டத்தை பெற்றவர். தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் உயிரோடு இருப்பவர்களில் தேனிசை செல்லப்பாத்தா, மறைந்த தேனிசை செல்லப்பாத்தா அவரிடம் நேர்காணல் எடுத்தார். 1990 காலகட்டத்தில் தென்மொழி இதழிலே பதிவாயிருக்கு. யார் வேண்டுமானால் பார்க்கலாம். உயிரோடு இருப்பவர்களை நீங்கள் தலைவர் என்றால் யாரை அடையாளம் காட்டுவீர்கள் என்று சொன்னபோது சிறிதளவு கூட தயக்கமில்லாமல் அண்ணன் பல நெடுமாறன் தான் என் தலைவர் என்று தேசிய தலைவர் சொன்னார். அப்படிப்பட்ட தலைவரையும் பார்த்துவிட்டு அழைப்புதல் கொடுத்துவிட்டு திரும்பினோம். இன்னும் சில முதன்மை பெருமகர்கள், அதாவது பிரமுகர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பெருமகர்களை சந்தித்து அழைப்பு கொடுத்து விட்டு வந்தோம். வேடிக்கையாக சொல்வதென்றால், சுருக்கமாக சொல்கிறேன், முதலில் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அதனுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் அனுப்பப்பட்டவன், தொடக்க நிலை பேச்சுரையை நடத்தியவன். அந்த பேச்சுரை மட்டும் வாகை சூடி கைகூடி வந்திருந்தால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கும். கையுக்கு எட்டியது வாயுக்கு எட்டாமல் போனது போல. தொடக்கத்தில் சொன்னேனே, நம்முடைய மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் இன்றைக்கு அதையும் சொன்னார். இளங்கோ அவர்களிடத்தில் பல வாய்ப்புகள் இந்த வியனரசுக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் தட்டி கழித்துவிட்டு தான் ஒரு மாபெரும்
போராளி என்பதை உறுதி செய்தவர். குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டத்தில் வியனரசுக்கென்று தனிப்பதிவு உண்டு. நாசகார ஸ்டெர்லைட் ஆலை இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது என்றால் நான் நீதிமன்றத்திலே வழக்காடினேன், வியனரசு மக்கள் மத்தியிலே போராடினார் என்கின்ற பதிவையும் அண்ணாச்சி வைகோ அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற இந்த வேடிக்கையான வியப்பான இந்த செய்திகளை இன்றைக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் மகிழ்ச்சியோடு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.